ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் 5 நொடியில் தமிழ் வாக்கியத்தை ஆங்கில வாக்கியமாக நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். அவன் அவனுடைய வேலையை முடித்தான். ஹிஸ் இருக்குது, ஹீ இருக்குது, ஃபினிஷ்டு இருக்குது, ஒர்க்குன்றது இருக்குது. இதை நீங்கள் 5 நொடியில் மாற்றணும். உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அவன் என்ன பண்ணான்? வேலையை முடித்தான். ஸோ முடித்தான்றது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு ரெண்டாவதாக வரும். வாக்கியத்தை பார்த்துருவோம். ஹீ ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க். ஹீ ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க். ஹீனா அவன், ஃபினிஷ்னா முடித்தான், இஸ்னா அவனுடைய, ஒர்க்னா வேலையை. ஹீ ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க். பயணம் செய்வதற்கான சிறந்த வழி ஏது? இது கேள்வி வாக்கியம். டு ட்ராவல் இஸ் இருக்குது, விச் இருக்குது, த பெஸ்ட் வேன் இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. ஸோ இது உங்களுக்கு கேள்வி வாக்கியம் பொழுது உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வரும்? விச்ன்றதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். விச் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல். விச் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல். விச்னா எந்த, ஈஸ்ட்னா இருக்கிறது, த பெஸ்ட் வேனா சிறந்த வழி, டு ட்ராவல்னா பயணம் செய்வதற்கு. விச் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல். மேலும் பதில்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும். மோர் இருக்கு, ஃபார் இருக்கு, ஆன்சர்ஸ் இருக்கு, கிளிக் ஹியர்ன்றது உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன வரும்? கிளிக் ஹியர்ன்றது தான் வரும். கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஆன்சர்ஸ். ஸோ கிளிக்குன்றதான் அதோட செயல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கட்டளை இடும் பொழுதும் தயவு செஞ்சு செய்யுங்க, ரெக்வஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேர்ப் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஆன்சர்ஸ். எனது பேக்கேஜ் உங்களுக்கு கிடைத்ததா? இதுக்கான வேர்ட்ஸ் பாருங்கள். ரிசீவ் இருக்குது, டிட் இருக்குது, மை பேக்கேஜ் இருக்குது, யூன்ற வேர்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. இப்போ இது பாருங்கள். எனது பேக்கேஜ் உங்களுக்கு கிடைத்ததா? ஆமாம், கிடைச்சது, இல்லை கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஸோ இது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? டிட்ன்றது தான் வரும். டிட் யூ ரிசீவ் மை பேக்கேஜ். டிட் யூ ரிசீவ் மை பேக்கேஜ். யூனா நீங்கள், டிட் ப்ளஸ் ரிசீவ், டிட் முன்னாடி வரும்போது உங்களுக்கு என்ன வருது? கிடைத்ததா அப்படின்னு அர்த்தம் தருது. மைனா என்னுடைய. டிட் யூ ரிசீவ் மை பேக்கேஜ். ஆப்பிளை உண்ணும் முன் தோலை உரிக்கவும். இது ஒரு கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். பிஃபோர் இருக்குது, பீல் இருக்குது, யூ இருக்குது, ஈட் இருக்குது, இட் இருக்குது, இந்த ஆப்பிள்ன்றது இருக்குது. உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. பீல் த ஆப்பிள் பிஃபோர் யூ ஈட் இட். ஸோ இது ஒரு கட்டளை இடுறாங்க. ஸோ அதை உரிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பீல்னா உரிக்கவும், பிஃபோர்னா முன், யூனா நீங்கள், ஈட்னா சாப்பிட்றது, இட்னா அதை. பீல் த ஆப்பிள் பிஃபோர் யூ ஈட் இட். அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். இஸ் இருக்குது, ஷீ இருக்குது, ஸ்டடிங் இருக்குது. இது வாக்கியமாக அமைங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. இப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஸோ ஷீ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? படித்து கொண்டு இருக்கிறாள். ஸோ அதில் இருக்க இருக்கிறாளுக்கான வேர்டு என்னது? இஸ்ஸை நம்ம அடுத்து போடணும். படித்து கொண்டுக்கு என்ன வரும்? ஸ்டடிங்கிறது வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஷீ, அதுக்கப்புறம் இஸ், அப்புறம் ஸ்டடியிங். ஷீ இஸ் ஸ்டடியிங். அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். அவள் என் தோழி விமலா. மை இருக்குது, ஷீ இருக்குது, ஃப்ரெண்ட் விமலா இருக்குது, இஸ் இருக்குது. இதை நீங்கள் வாக்கியமாக அமைங்க. உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஸோ அதுக்கான வேர்டு என்னது? ஷீ. அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் விமலா. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் விமலா. ஷீனா அவள், இஸ்னா இருக்கிறாள், மை ஃப்ரெண்ட்னா என்னுடைய தோழி. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் விமலா. உனது சகோதரன் எங்கே இருக்கிறான்? இதுக்கான வார்த்தைகள் பாருங்கள். யுவர் இருக்குது, வேர் இருக்குது,
பிரதர் இருக்குது, ஈஸ் இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஸோ இது கேள்வி வாக்கியன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன போடணும், வேறுன்றது தான் வரும். அதுக்கப்புறம் இருக்கிறானுக்குரிய வேர்டு என்னது, இஸ் தான் வரும். வேர் இஸ் யுவர் பிரதர், வேர் இஸ் யுவர் பிரதர். இந்த சூப் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சூப்பு வெரி டேஸ்டி இஸ் திஸ். சரிங்களா, உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. இந்த வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம், சூப்பை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்போ என்ன வரணும், திஸ் சூப்புன்றது வரணும். திஸ் சூப் இஸ் வெரி டேஸ்டி, திஸ் சூப் இஸ் வெரி டேஸ்டி. திஸ்னா இந்த ஈஸ்ட் வந்து இருக்கிறது, வெரி டேஸ்டினா வந்து மிகவும் சுவையாக. திஸ் சூப் இஸ் வெரி டேஸ்டி. இந்த கார் வந்து மும்பையில் தயாரிக்கப்பட்டது. இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆங்கில வார்த்தைகள் மேடு இருக்குது, இன் மும்பை இருக்குது, திஸ் கார் இருக்குது, வாஸ்ன்றது இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஸோ இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஒரு காரை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். திஸ் கார் வாஸ் மேட் இன் மும்பை. திஸ் கார்னா வந்து இந்த மகிழ்வுந்து, வாஸ் மேட்னா வந்து தயாரிக்கப்பட்டது, என் மும்பைனா வந்து மும்பையில். திஸ் கார் வாஸ் மேட் இன் மும்பை. அவர் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு இருந்தார். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். த பீச் ஆன் சிட்டிங் ஹி வாஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், அவர் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். அவர் என்ன செயல் செய்கிறாரு, அமர்ந்து கொண்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும், அவருக்குரிய வேர்டு என்னது, ஹீ வரணும். அவர் என்ன செயல் செய்கிறாரு, அமர்ந்து கொண்டு இருந்தார். ஸோ இருந்தாருக்கு வேர்டு என்னது, வாஸ்ன்றது வரும். ஹீ வாஸ் சிட்டிங் ஆன் த பீச். ஹீ வாஸ் சிட்டிங் ஆன் த பீச். ஹீனா வந்து அவர், வாஸ் சிட்டிங்னா வந்து அமர்ந்து கொண்டு இருந்தார். அந்த பீச்னா வந்து கடற்கரையில். ஹீ வாஸ் சிட்டிங் ஆன் த பீச். நீங்கள் நேற்று பிஸியாக இருந்தீர்களா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யூ வேறு எஸ்டர்டே பிஸி. சரிங்களா, உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்தீங்களா அப்படின்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும், வேர்ப் தான் வரும். ஸோ உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், வேறுன்ற வேர்டு தான் வரணும். வேர் யூ பிஸி எஸ்டர்டே, இருந்தீர்களா, அதுக்கான வேர்ட் பார்த்திங்கன்னா வேர், அதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். வேர் யூ பிஸி எஸ்டர்டே. 60 பேர் வந்திருந்தனர். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். பீப்புள் 60 present வேர். இதுக்கான உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஆன்சரை பார்த்துருவோங்களா. 60 people were present. 60 people were present. 60 people வந்து 60 பேர், were present வந்து வந்திருந்தாங்க. 60 people were present. நீங்கள் வெளியே செல்ல தயாரா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். டு கோ ஆர் அவுட் யூ ரெடி. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஸோ செல்ல தயாரா, ஆமாம் தயார், இல்லை தயார் இல்லை அப்படின்னும்போது உங்களுக்கு இது எஸ்ஆர் நோ கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், வேர்ப் தான் வரும். இதுக்கு இங்கே வேர்ப் இது ஆர். ஸோ ஆர் தான் வரும். ஆர் யூ ரெடி டு கோ அவுட். செல்ல தயாராக இருக்கிறீர்களா. ஸோ இருக்கிறீர்கள், அதுக்கான வேர்ப் என்னென்னு அதுக்கான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ ஆர் தான் வந்து முன்னாடி வரணும். ஆர் யூ ரெடி டு கோ அவுட். ஆர்னா வந்து இது இருக்கிறீர்களா, யூனா வந்து நீங்கள், ரெடினா வந்து தயாராக, டு கோனா வந்து செல்ல, அவுட்னா வந்து வெளியே. ஆர் யூ ரெடி டு கோ அவுட். அது என் பிரச்சனை இல்லை. மை இட் ப்ராப்ளம் இஸ் நாட். சரிங்களா, இது வந்து எதிர்மறை வாக்கியம். ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோமா. இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அவர்கள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருக்கிறார். அவர்கள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். பிளேயிங் தே செஸ் ஆர். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. இப்போ இந்த வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோம், அவர்கள். ஸோ அதுக்குரிய வார்த்தை என்னது, தே. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க செய்கிற செயல் என்ன, விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுன்றது வரும். விளையாடி கொண்டு அதுக்கு உங்களுக்கு என்ன வரும், கொண்டுன்னும் போது உங்களுக்கு ஐஎன்ஜி வேர்டு தான் வரும். ஸோ பிளேயிங்ன்றது வரும். தே ஆர் பிளேயிங் செஸ். தே ஆர் பிளேயிங் செஸ்.
அவள் நின்று கொண்டு இருந்தாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வாஸ், ஷீ இஸ் ஸ்டாண்டிங். சரிங்களா? உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ இதில் யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஸோ அதுக்குரிய வார்த்தை என்னது? ஷீன்றது ஃபஸ்ட்டு வரும். என்ன பண்ணிட்டு இருக்கா? நின்று கொண்டு இருந்தாள். ஸோ இருந்தால் இருக்குங்களா? அதான் அதுக்குரிய வார்த்தை என்னது? வாஸ்ன்றது வரும். நின்று கொண்டு ஐஎன்ஜி வரணும். ஐஎன்ஜி வேர்டு வரணும். ஸோ அப்போ வந்து ஸ்டாண்டிங்ன்றது வரும். She was standing. She was standing. அவள் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறாளா? அவர் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறாரா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யுவர் இருக்குது, ஈஸ் இருக்குது, ஷீ இருக்குது, டீச்சர்ன்றது இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரா அப்படின்னும் போது வந்து ஆமாம் இல்லைன்ற கொஸ்டின். அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இருக்கிறாரா? அது இருக்கிறார். அதுக்குரிய ஆங்கில வார்த்தை என்னது? இஸ். ஸோ இஸ் வந்து முன்னாடி தூக்கி போடணும். ஹீஸ் ஷீ யுவர் டீச்சர். இஸ் ஷீ யுவர் டீச்சர். அவள் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறாளா? அவர் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறாரா? பூக்கள் வந்து மேஜையின் மீது உள்ளன. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். த டேபிள் ஆன் த ஃப்ளவர்ஸ் ஆர். சரிங்களா? இதை வந்து எதை பற்றி பேசுகிறோம்? பூக்கள். ஸோ அதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5. ஸோ ஃபஸ்ட் என்ன வரணும்? த ஃப்ளவர்ஸ்ன்றது வரணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளன. ஸோ வந்து ஆறுன்றது வரணும். த ஃப்ளவர்ஸ் ஆர் ஆன் த டேபிள். த ஃப்ளவர்ஸ் ஆர் ஆன் த டேபிள். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.